அண்மை செய்தி. அரசியல் பணபலத்தை வைத்து மணல் மற்றும் கனிம வள கொள்ளை கும்பல் தமிழகத்தில் மாஃபியா போல் செயல்படுவதாக உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுக்க அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. மணல் உள்ளிட்ட கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு GPS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கனிம வளத்துறை அறிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசியல் பணபலத்தை வைத்து மணல் மற்றும் கனிம வள கொள்ளை கும்பல் தமிழகத்தில் மாஃபியா போல் செயல்படுவதாகவும் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுக்க அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். விவரங்கள். வணக்கம். அரசியல் மற்றும் பணபலத்தை வைத்துக் கொண்டு மணல் மற்றும் கனிம வள கொள்ளைகள் கும்பல் மாஃபியா போல் செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள கொள்ளை தொடர்பான வழக்கில் விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் இதனை தடுப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி புவியியல் மற்றும் கனிம வளத்துறையின் ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி S. M. சுப்பிரமணியம் மற்றும் C. குமரப்பன் ஆகியோருடைய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது புவியியல் மற்றும் கனிம வளத்துறையின் ஆணையர் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மணல் உள்ளிட்ட கனிம வளங்களை ஏற்றி செல்லும் லாரிகளுக்கு GPS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பணிகளை அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நிறைவடையும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் 2020ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை மொத்தம் 1439 சட்டவிரோத குவாரிகள் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக 135 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் எத்தனை வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்களை ஏன் தாக்கல் செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் 5 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கும் நிலையில் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதில் என்ன பயன் இருக்கப் போகிறது எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் அரசியல் மற்றும் பணபலத்தை வைத்துக் கொண்டு கனிம வள கொள்ளைகள் மாஃபியா செயல்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மணல் மற்றும் கனிம வளங்கள் தடுப்பது கனிம வள கொள்ளைகளை தடுப்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் பொறுப்பு என தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக புகார் அளித்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் மணல் மற்றும் கனிம வளங்களை கொள்ளை குறித்து புகார் அளிக்கும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் காவல்துறைக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள கொள்ளைகளை தடுக்க திடீர் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.